செங்கேழ் அடுத்த சினவடிவேலும் திருமுகமும் பங்கே நிறைத்த நற்பன்னிரு தோளும் பதுமமலர் கொங்கே தரளம் சொரியும் செங்கோடை குமரனென எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எதிர் நிற்பனே. திருப்புகழ் நேரம் அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பு கலந்த பணிவான வணக்கங்கள். இன்றைய திருப்புகழ் அதல விதல என்று தொடங்குகின்ற 24 வரி பாடல். இது பழனியில் வெற்றிருக்கும் முருகன் மேல் அருணகிரிநாதர் அருளிய ஒரு பிரபலமான பாடல். இது சந்தம் சிறிது கடினம். நிதானமாக சொல்லுகிறேன் மற்றும் துரித நடையிலும் சொல்லுகிறேன். அதன்படி நீங்கள் கேட்டுக்கொண்டு வந்தாலே இந்த பாடலின் பொருளும் விளங்கும், பாடலும் லகுவாக இருக்கும். சந்தம் தனன தன தனன தந்தத்த தந்தத்தன தனன தன தனன தந்தத்த தந்தத்தன தனன தன தனன தந்தத்த தந்தத்தன தந்தத்தான தனன தன தனன தந்தத்த தந்தத்தன தனன தன தனன தந்தத்த தந்தத்தன தனன தன தனன தந்தத்த தந்தத்தன தந்தத்தான அதல விதல முதல் அந்தந்தலங்கமென்ன அதல விதல முதல் அந்த தலங்கள் என அவனி என அமரர் அண்டர்க்கு கண்டமென அவனி என அமரர் அண்டத்து கண்டமென அகில சலதி என எந்திக்குள் விண்டுவென அங்கிபானும் அதல விதல முதல் அந்த தலங்கள் என அவனி என அமரர் அண்டத்த கண்டமென அகில சலதி என எந்திக்குள் விண்டுவென அங்கிபானும் அமுத கதிர்கள் என அந்தித்த மந்திரமென அமுத கதிர்கள் என அந்தித்த மந்திரம் என அறையும் அறை என அருந்தத்துவங்கள் என அறையும் மறை என அருந்தத்துவங்கள் என அணுவில் அணுவில் என நிறைந்திட்டு நின்றதொரு சம்பிரதாயம் அமுத கதிர்கள் என அந்தித்த மந்திரம் என அறையும் மறை என அருந்தத்துவங்கள் என அணுவில் அணுவில் என நிறைந்திட்டு நின்றதொரு சம்பிரதாயம் அதல விதல முதல் அந்த தலங்கள் என அவனி என அமரர் அண்டர்த்த கண்டமென அவனி என அமரர் அண்டத்த கண்டமென அகில சலதி என எந்திக்குள் விண்டுவென அங்கிபானும் அமுத கதிர்கள் என அந்தித்த மந்திரம் என்ன அறையும் மறை என
அருந்தத்துவங்களென அணுவில் அணுவென நிறைந்திட்டு நின்றதொரு சம்பிரதாயம். உதயம் எழு இருவிடி கணத்துள்ளனில் உதயம் எழு இருள் விடிந்த கணை தனிலில் இதய கமல முகிழ் அங்க கட்டவுந்துணர் இதய கமல முகில் அங்கட்கட்டவுந்து உணர்வில் உணரும் அனுபவம் மனம் பெற்றிடும் படியை வந்து நீ முன் உதயமெழு இரு உதயம் எழ இருள் விடிந்த கணந்தனிலில் இதய கமலம் முகிழங்கட்ட உணர்வில் உணரும் அனுபவ மனம் பெற்றிடும் படியை வந்து நீ முன் உதவ இயலினில் உதவ இயலினில் இயல் செஞ்சொற் பிரபந்தமென மதுர கவிகளில் மனம் பற்றிருந்து புகழ் உரிய அடிமை உனை அன்றி பிரபஞ்சத்தை நம்புவேனோ உதவ இயலின் இயல் செஞ்சொற் பிரபந்தமென மதுர கவிகளில் மனம் பற்றிருந்து புகழ் உரிய அடிமை உனை அன்றி பிரபஞ்சமதை நம்புவேனோ முருகா உன்னை அன்றி பிரபஞ்சத்தை நம்புவேனோ உதயம் எழு இருள் உதயமெழு இருள் விடிந்த கணந்தனில் இதய கமலம் முகிழ் அங்கட்ட உந்துணர்வில் உணரும் அனுபவம் மனம் பெற்றிடும் படியை வந்து நீ முன் உதவ இயல் செஞ்சொற் பிரபந்தமென மதுர கவிகளில் மனம் பற்றிருந்து புகழ் உரிய அடிமை உனை அன்றி பிரபஞ்சமதை நம்புவேனோ தத 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 தந்த தந்த தத திதி தி திதி திதி தி திந்தி தி திந்தி தி தகுகு தகு குகு தந்தக்கு தந்த குகு திந்தி தோதி சகக சககன தந்தத்த குங்ககன டிடிடி டிடி டிடிடி டிண்டிட்டி டிண்டிடி தகக தக தகக தந்தத்த தந்தகக என்று தாளம் பதலை திமிலை துடிதம் பட்டமும் பெருக அகில நிசி சரங்கர் நடுங்க கொடுங்கழுகு பதலை திமிலை துடிதம் பட்டமும் பெருக அகில நிசி சரர் நடுங்க கொடுங்கழுகு
பரிய கூடற் பழுவெழும்பை பிடுங்கரண துங்ககாளி ரண துங்ககாளி பதலை திமிலை துடிதம் வட்டமும் பெருக அகில நிசீசரர் நடுங்க கொடுங்கழுகு பரிய கூடற் பழுவெழும்பை பிடுங்கரண துங்ககாளி பவுரியிட நரி புலம்ப பருந்திறகு பவுரியிட நரி புலம்ப பருந்திறகு கவரியிட இகளை வென்று சிகண்டிதனில் பழனி மலையின் மீசை வந்துற்ற இந்திரர்கள் தம்பிரானே பவுரியிட நரி புலம்ப பருந்திறகு கவரியிட இகளை வென்று சிகண்டிதனில் பவுரியிட நரி புலம்ப பருந்திறகு கவரியிட இகளை வென்று சிகண்டிதனில் பழனி மலையின் மிசை வந்துற்ற இந்திரர்கள் தம்பிரானே பதலை திமிலை துடிதம் வட்டமும் பெருக அகில நிசீசர நடுங்க கொடுங்கழுகு பரிய கூடற் பழுவெழும்பை பிடுங்கரண துங்ககாளி பவுரியிட நரி புலம்ப பருந்திறகு கவரியிட இகளை வென்று சிகண்டிதனில் பழனி மலையின் மீசை வந்துற்ற இந்திரர்கள் தம்பிரானே பவுரியிட நரி புலம்ப பருந்திறகு கவரியிட இகளை வென்று சிகண்டிதனில் பழனி மலையின் மீசை வந்துற்ற இந்திரர்கள் தம்பிரானே. பாடலின் பொருள் விளக்கம் பார்ப்போம். அதல விதலம் முதல் அந்தலங்கள் என அதலம் விதலம் முதலான அந்த கீழ் 7 உலகங்கள் எனவும் இந்த முன்னமேயே கீழ் 7 உலகங்கள் யாவை என்பதை குறிப்பிட்டிருக்கிறேன். மறுபடியும் அதலம் விதலம் சுதலம் தராதலம் மகாதலம் ரசாதலம் பாதாளம் இவைதான் இந்த 7 கீழ் உலகங்கள். மேல் உலகங்கள் அதுபோல் பூலோகம் புவலோகம் சுவலோகம் ஜனலோகம் தபோலோகம் மகாலோகம் சத்தியலோகம் இந்த 7 மேலுலகங்கள். மேலுலகம் 7 கீழ் உலகம் 7 மற்றும் ஆக 14 உலகத்தை படைத்து காத்து ரட்சித்து வருகின்றார் முருகன். இதைத்தான் இந்த பாடலிலே முதல் வரியிலேயே கூறியுள்ளார் அருணகிரிநாதர். அவனி என அமரர் அண்டத்து அகண்டம் என இப்பூமி எனவும்
இந்த பூமியும் ஒரு தேவர்களின் அண்டங்களான மேல் 7 உலகங்கள் எனவும், அவனி என்பது பூமியை குறிக்கும். இந்த பூமிக்கு மேல் 7 உலகம், கீழே 7 உலகம். தேவர்களின் அண்டங்களான மேல் 7 உலகங்கள் எனவும், அகில சலதி என என் திக்கு உள் விண்டு என சகல கடல்கள் எனவும் மொத்தம் சமுத்திரங்களாக 7ஆக பிரித்து வைத்திருக்கிறார்கள். அவை நாம் சிறுபிராயத்திலே இந்த பூகோளத்திலே படித்திருப்போம். இந்தியாவிற்கு கீழே இந்து மகா சமுத்திரம், பிறகு பசிபிக் சமுத்திரம், ஆர்க்டிக் சமுத்திரம், அண்டார்டிக் சமுத்திரம், அட்லாண்டிக் மற்றும் இந்த சமுத்திரங்கள் எல்லாம் ஒன்றாகத்தான் இருக்கின்றன. 7 சமுத்திரமாக கூறுவார்கள். இந்த 5ம் பெரிய சமுத்திரங்கள், மற்றவை ஆங்காங்கே இருப்பவற்றை கடல் என்று குறித்து வகுத்திருக்கிறார்கள். 8 திசைகளிலும் சகல கடல்கள் எனவும், 8 திசைகளிலும் உள்ள மலைகள் எனவும், 8 திசைகளிலும் மலைகள் உள்ளன. அதிலே மிகவும் உயரமான மலை எவரெஸ்ட் மலை. அதுதான் இந்தியாவினுடைய பெருமை. பனிப்புயலை நமக்கு பாதுகாத்து தருகிறது மற்றும் பகைவர்களையும் அது வரவிடாமல் தடுக்கிறது. அங்கிபானு அமுத கதிர்கள் என அந்தித்த மந்திரம் என. அங்கிபானு என்றால் அக்னி, சூரியனை குறிக்கும். சூரியன் அக்னி, அங்கி என்றால் நெருப்பு, அக்னி. பானு என்றால் சூரியன். குளிர்ந்த கிரணங்களை உடைய சந்திரன் என்னும் முச்சுடர்கள் எனவும், ஒன்றோடு ஒன்று சந்தித்து ஒற்றுமைப்பட்ட மந்திரங்கள் எனவும். இந்த மந்திரங்களை சொல்லி வந்தால் உடலிலே அக்னி, சூரியன், சந்திரன் இந்த 3மே ஒன்றாக ஐக்கியமாகுமா. ஆகையால் தான் நாம் கோவில் சன்னதிக்குள், கருவறைக்குள் சென்றால் உடலிலே எல்லோருக்கும் வியர்த்து கொட்டுகிறது மற்றும் அங்கே நமது உடல் மன அமைதியையும் பெறுகிறது மற்றும் நமக்கு தேவையான உடல் உஷ்ணத்தையும் நமக்கு அளித்து கொடுக்கிறது. அதனால்தான் சான்றோர்கள் ஆலயம் தொடுவது சாலமும் நன்று என்றார்கள். அறையும் மறையென அரும் தத்துவங்கள் என சிறப்பாக ஓதுகின்ற வேதம் எனவும், அருமையாக சொல்லப்படுகின்ற 96 தத்துவ பொருள்கள் எனவும், மொத்தம் தத்துவங்கள் 96 இருக்கின்றன என்று கூறுகிறார்கள். இந்த தத்துவங்களிலே 36 தத்துவங்கள் பரதத்துவம். அது அகநிலையை குறிக்கின்ற தத்துவம். ஆத்ம தத்துவம் 24, வித்யா தத்துவம் 7, சிவ தத்துவம் 5. ஆக 7 5 12, 12 24, 36 அகத்தத்துவங்களாக விளங்குகின்றன. ஐம்புலன்கள் அவற்றின் தன்மைகளோடு
அமைந்தது. 25 புறநிலைகள், புறத்தத்துவங்கள். இந்த மண், தீ, நீர், காற்று, வெளி, இந்த 5ம் ஒவ்வொன்றுடன் கூடி மண்ணுடன் தீ, மண்ணுடன் நீர், மண்ணுடன் காற்று, மண்ணுடன் வெளி, இப்படி ஒன்று 5. நீர், தீ, தீயுடன் மண், தீயுடன் நீர், தீயுடன் காற்று, தீயுடன் வெளி, இது ஒரு 5. நீர், நீருடன் மண், நீருடன் தீ, நீருடன் காற்று, நீருடன் வெளி. காற்று, காற்றுடன் மண், காற்றுடன் தீ, காற்றுடன் நீர், காற்றுடன் வெளி. வெளி, வெளியுடன் மண், வெளியுடன் தீ, வெளியுடன் நீர், வெளியுடன் காற்று. இப்படி 5 5ஆக பெருக்கி 25 புறத்தத்துவங்களாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஏனைய தத்துவங்கள் புறநிலையை 35ஆக கூறுகிறார்கள். அதிலே வாயுக்கள் 10, நாடிகள் 10, கண்மங்கள் 5, அகங்காரம் 3, குணம் 3, வாக்குகள் 4. இப்படி இது ஒரு 35. 35ம் 25ம் 36ம் சேர்த்தால் 96 தத்துவங்கள் நமக்கு இருக்கின்றன. இப்படி இந்த வாழ்க்கையை நாம், ஆன்மாக்களாகிய நாம், இதை அறிந்து கொள்ளத்தான் வந்திருக்கிறோம். ஆனால் அறிய முடியாமல் பாதியிலேயே நமக்கு இந்த 100 வயது என்பது நிறைவு பெற்று விடுகிறது. உடல்கள் மற்றும் அறிவு, மனம், எண்ணம் எல்லாமே செயலிழந்து எனதுடைமை எனதடிமை எனுமறிவு சிறிது மற என்று கூறுவார் அருணகிரிநாதர். அப்படி ஆகிவிடுகிறது. அது சிறு பிராயத்திலிருந்தே நாம் இதையெல்லாம் நன்றாக தெரிந்து கொண்டிருந்தால் நமக்கு இந்த காலனின் பயமே இருக்காது. ஆக இந்த 96 தத்துவங்களையும் முறையாக சொல்லிவிட்டு அணுவில் அணு என நிறைந்திட்டு நின்றது ஒரு சம்பிரதாயம். அணுவுக்குள் அணு என்று இங்கனம் எங்கும் நிறை பொருளாய் நின்றுள்ள ஒரு பேருண்மை. சம்பிரதாயம் என்பதை குறிப்பிடுகிறார். அது பேருண்மை. இந்த அணுவுக்குள் அணு என்பதை 1435 15வது நூற்றாண்டாக இருக்கும் இவர். ஆனால் அணுவை கண்டுபிடித்ததே நாம் ஆட்டம் என்பதை வெளிநாடுகளில் கண்டுபிடித்தார்கள் என்று மார்தொட்டிக் கொள்கிறார்கள். ஆனால் நாம் அதற்கு முன்னமேயே கண்டுபிடித்து விட்டோம். பெருமை நமக்கு. நாம் கண்டுபிடித்து விட்டோம் என்பதை நாம் தான் சொல்லிக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. பலரும் இந்த கருத்தை தெரிந்தால் அல்லவா அவர்கள் மதிப்பதற்கு, இதை படித்தால் அல்லவா புரிவதற்கு. அதை செய்யவில்லையே அவர்கள். ஆகையால் நாங்கள் கண்டுபிடித்தோம் என்று அவர்கள் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். அணுவுக்குள் அணு எனவும் இங்கனம் எங்கும் நிறை பொருளாய் நின்றுள்ள ஒரு பேருண்மை. உதயம் எழ இருள் விடிந்து அக்கணம் தனில் எனது உள்ளத்தில் தோன்றி விளங்கவும் அஞ்ஞானம் என்ற இருள் ஒழிந்து அந்த கணமே இருதய கமலம் முகுழம் கட்டு
அவிழ்ந்து உணர்வில் உணரும் அனுபவ மனம் பெற்றிடும் படியை வந்து நீ முன் உதவ. இதய தாமரை எனப்படும் மொட்டு அங்கே கட்டு நீங்கி உணர்விலே உணரப்படும்படியான அனுபவ ஞானத்தை நான் பெற்றிடும் வகையை, இதய தாமரை எனப்படும் மொட்டு அங்கே கட்டு நீங்கி உணர்விலே உணரப்படும்படியான அனுபவ ஞானத்தை நான் பெற்றிடும் வகையை நீ முன்பு வந்து உதவி அருள, இயலின் இயல் செம் சொல் பிரபந்தம் என இடைவிடாத அன்பால் அருமையான இனிய சொற்களால் ஆன நூலாக மதுர கவிகளில் மனம் பற்றியிருந்து புகழ் உரிய இசை வடிவ பாக்களாகிய மதுர கவிகளில் மனம் ஆசை வைத்து திருப்புகழ் எனும் சந்தப்பாவால் பாடும் உரிமை பாக்கியத்தை பெற்ற முருகா, அடிமை உனை அன்றி பிரபஞ்சம் அதை நம்புவேனா? அடிமையாகிய நான் திருப்புகழை பாடிய அடிமை, முருகனுக்கு அவர் அடிமை. நான் உன்னை அல்லாமல் இவ்வுலகில் வாழ்வினை நம்ப மாட்டேன் என்கிறார். இந்த தத தத த என்ற சந்தத்திற்கேற்ப தாளத்தில் பதலை திமிலை துடிதம் பட்டம் பெருக, பதலை திமிலை முதலிய பறைகள் தம்பட்டம் இவை ஒளிகளை எழுப்ப, அகில நிசிசரர் நடுங்க கொடும் கழுகு பரிய குடர் புழு பரிய குடர் பழு எலும்பை பிடுங்க, இவ்விடத்திலும் உள்ள அசுரர்கள் நடுக்கம் கொள்ள, கொடிய கழுகுகள் பிணங்களின் பருத்த குடல்களையும் விழா எலும்புகளையும் பிடுங்க, ரணதுங்க காளி பௌரி இட நரி புலம்ப புகுந்து இறகு பருந்து இறகு இட, போர்க்களத்து வெற்றி காளி களிநடனம் புரிய, நரிகள் ஊளையிட, பருந்துகளின் சிறகுகள் சாமரம் வீச, இகலை வென்று சிகண்டிதனில் பழனிமலை மிசை வந்து உற்ற இந்திரர்கள் தம்பிரானே, போரை வென்று மயிலின் மேல் அமர்ந்து பழனிமலை மீது வந்து அமர்ந்துள்ள தேவர்களின் பெருமாளே என்று பழனியிலே விற்றிருக்கும் முருகனை அழகாக பாடியிருக்கிறார் இந்த பாடலில். அதல விதல முதல் அந்த தலங்களென அவனியன அமரர் அண்டத்த கண்டமென அகில சலதியன எந்திக்குள் விண்டுவென அங்கிபானு அமுத கதிர்களென அந்தித்த மந்திரமென அறையும் அறையென அருந்தத்துவங்களென அணுவில் அணுவென நிறைந்திட்டு நின்றதொரு சம்பிரதாயம். உதயமென இருள் விடிந்த கணத்தனிலிருந்து இருதயம் கமலமுகில் அங்கட்ட உண்டு உணர்வில் உணரும் அனுபவ மனம் பெற்றிடும் படியை வந்து நீ முன். உதயமெழ இருள் விடிந்தக்கணத்தனில் இருதய கமல முகில் அங்கட்ட உண்டுணர்வில் உணரும் அனுபவ மனம் பெற்றிடும் படியை வந்து நீ முன்.
உதவ இயல் இனி இயல் உதவ இயலின் இயல் செஞ்சொற் பிரபந்தமென மதுர கவிகளில் மனம் பற்றிருந்து புகழ் உரிமை அடிமை உனை அன்றி பிரபஞ்சமதை நம்புவேனோ ததத ததத் ததத தந்தத்த தந்த தத திதி 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 திந்தி திந்தி திதி தகுகு குகு தகு தகுகு தகுகு தக தகுகு தந்தத்த தந்தகுகு திந்தி தோதி சகக சககன தந்தத்த தந்தத்த குங்கனக டிடிடி டிடிடி டிண்டிட்டி டிண்டிடி டிண்டிட்டி டிண்டிடி தகக தகத தகதக தந்தத்த தந்த தகக தந்தத்கக என்று தாளம் பதலை திமிலை துடி தம்பட்டமும் பெருக அகில நிசிசரர் நடுங்கொடும் கழுகு அகில நிசிசரர் நடுங்க கொடுங்கழுகு பரிய குடற்பழுவெளும் வைப்பெடுங்கரண துங்ககாளி பவுரி இட நரி புலம்ப பருந்திரகு கபுரி இடைகளை வென்று சிகண்டிதனில் பழனி மலையின் மீசை வந்துற்ற பழனி மலையின் மீசை வந்துற்ற இந்திரர்கள் தம்பிரானே பவுரியிட நரி புலம்ப பருந்திரகு கவுரியிடைகளை வென்று சிகண்டிதனில் பழனிமலையின் மிசை வந்துற்ற இந்திரர்கள் தம்பிரானே உதயமழ இருள் விடிந்த கணத்தனில் உதயமழ இருள் விடிந்த கணத்தனில் இருதய கமலம் முகுள் அங்கட்ட உந்து உணர்வில் உணரும் அனுபவம் மனம் பெற்றிடும் படியை வந்து நீ முன் உதவ இயலின் இயல் செஞ்சொற் பிரபந்தமென மதுர கவிகளில் மனம் பற்றிருந்து புகழ் உரிமை அடிமை உனை அன்றி பிரபஞ்சமதை நம்புவேனோ முருக பவுரியிட நரி புலம்ப பருந்திரகு கவரியிட பவுரியிட நரி புலம்ப பருந்திரகு கவரியிட இகளை வென்று சிகண்டிதனில் பழனிமலையின் மிசை வந்துற்ற எந்திரர்கள் தம்பிரானே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. மீண்டும் நாளை சந்திப்போம்.